வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். அதே மாதிரி நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து சில்வர் பீஸில் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில்வர் பீஸை வந்து இப்போ நம்ம வாங்கலாமா வேணாமா, இப்போ வாங்கினா நிறைய டவுட்ஸ்லாம் வருதில்ல. ப்ரீமியமை விட அதிகமாக இருக்குது, என்ஏவியை விட ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கள. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜிரோதாவில் போய் ஆர்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஜிரோதாவில் ஆர்டர் போடுறேன். ஜிரோதாவில் ஆர்டர் போட்டதுமே எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருது பாருங்களேன். சில்வர் இடிஎஃப்ஸ் ஆர் ட்ரேடிங் அட் ப்ரீமியம் டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் சில்வர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் செக் த ஐஎன்ஏவி ஆன் கைட் அண்ட் த ஏஎம்சி வெப்சைட் பிஃபோர் பிளேசிங் ஆர்டர் அப்படின்றத வந்து ஜிரோதாவில் இப்போது இண்டிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோவில் இருக்குது, சில்வர் பீஸோட விலை $174.21 இருக்குது சில்வர் பீஸ். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜிரோதா கைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போயிடுங்க. ஓகே, என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு இந்த இடத்துல சில்வர் பீஸ் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நிப்பான் இந்தியா சில்வர் பீஸ் வருது பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது வந்து நிப்பானுடைய சில்வர் பீஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வாட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சில்வர் பீஸ் மட்டும்தான் வாட்ச் பண்ணுவேன். கொட்டாக்கில் சில்வர் பீஸ் இருக்குது, எஸ்பிஐயோடது, அப்புறம் மற்ற கம்பெனியோடது நிறைய சில்வர் பீஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் எதை வாங்க போகிறீங்களோ, இப்போ இது வந்து நிப்பானுடையது வாங்குகிறேன் அப்படின்னா, நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டோடைய சில்வர் இடிஎஃப் வாங்குகிறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் என்எஸ்சி வெப்சைட் போனீங்கன்னா அதுலேயே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஐஎன்ஏவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐஎன்ஏவியோடைய ரேட் எவ்வளோ இருக்குது, 171.44 இருக்குது. ஆனால் இப்போ ப்ரீமியம் நமக்கு எவ்வளோவில் வருது, 174.23 வருது. அப்போ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ₹3 வந்து எக்ஸ்ட்ராவாக காமிக்குது ஈக்விட்டியில். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் கேட்டகரிக்குள்ளே இப்போ உள்ளே போயிருக்கு. இந்த ₹3 தான் ரிஸ்க் கேட்டகரிக்குள்ளே உள்ளே போயிருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலே இது பெரிய விஷயம் இல்லை. அந்த ₹3 வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் நடந்துட போகிறதில்ல. நாளைக்கு ஒரு 2% இறங்குச்சுன்னா இதுக்கு ஈக்குவலாக வந்துடும். அதனால் அது வந்து பெரிய மேஜரான ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் செல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராஃபிட் புக்கிங்கும் அப்புறம் வந்து இந்த ஃபோமோவும் வந்து அதிகமாக வந்துடும். ஓகே, இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ் வந்து 10%, 9%க்கு மேலே போச்சு. நான் டே சார்ட்டில் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இல்லை 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நேற்றுக்கு வந்து என்னாச்சு, ஹை ப்ரைஸ் வந்து 179 வரைக்கும் போச்சு. ஆனால் மார்க்கெட்டு முடியும் பொழுது நேற்றுக்கு எங்கே போய் முடிஞ்சுதுன்னா 175 போய் முடிஞ்சுது. இந்த ₹4 வந்து இறங்கி தான் இந்த ₹4 வந்து கொஞ்சம் இறங்குச்சு ஹைக்கு அப்புறம். ஓகேவா? மற்றபடி நேற்றுக்கு ஃபுல்லாகவே 6% ஏறி இருந்தது. ஆனால் காலையில் 9% ஏறி அதுக்கப்புறம் 6%க்கு வந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கடகடன்னு எல்லோரும் வாங்கினவங்க எல்லோரும் விற்று தள்ளிட்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த மொமெண்டம் வந்து இந்த சில்வர் பீஸுக்கு பெரிய லெவலில் இறக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பயம். சரிங்களா? அப்படிங்கிறது தான் பயமே. ஸோ அப்போது நம்ம இப்போ எங்கே சில்வர் பீஸ் பார்த்துட்டு இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போது ஐஎன்ஏவி 171.44 இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே போகாதுங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் அதையே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 174 இருக்குது, மேபி இறங்கினா ₹3 தானே இறங்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு கீழேயும் இறங்கலாம். எப்பயுமே வந்து நமக்கு ஒரு பிரீத்திங் தேவைப்படும் இல்லையா? 70% ஒரு ஸ்டாக் ஏறி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20% கூடவா அதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வராது. ஓகே, அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமாகும் போது நிறைய பேர் அதை செல் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து அது மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 10%, 15%, 20% இறங்கலாம் அப்படிங்கிறத தான் நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாதிரி இறங்கினாலும் சில்வருக்கு இன்னும் டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இன்னும் மேனுஃபேக்சரிங்கே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னும் 2-3 வருடங்களில் அது அதிகப்படுத்தப்படும். இன்னும் அடுத்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஹுண்டா இப்போயே வந்து பிளான் பண்ணிட்டாங்க. 45,000 கோடி வந்து ஹுண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஹைப்ரிட் காருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்காக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரவே வராது அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுலேயும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போது சில்வருக்கு வந்து டிமாண்ட் அதிகம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அனலிஸ்ட். அப்போது சில்வர் பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். நம்பர் 1, ஐஎன்ஏவியை விட இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ₹103 தான் வந்து அதிகமாக இருக்குது. அது 2% தான் இருக்குது. நம்பர் 1, அது பெரிய சேஞ்சஸ் இல்லை. நம்பர் 2,
இந்த 171 ஐஏஎன்ஏவி இருக்கிறனால அதை விட கம்மியாக போகக்கூடாது அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. இந்த சில்வர் பீஸ் ஒரு டவுன் சைடு ஆரம்பிச்சிச்சுன்னா இறங்கலாம். மேபி அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அந்த ஒரு 50% 70% ஏறிடுச்சுன்னா ஒரு சின்ன கரெக்டிவ் மூவ் வரும் இல்லையா? ஒரு இம்பல்ஸ் மூவ் வந்தால் ஒரு கரெக்டிவ் மூவ் வரும். ஓகே, அந்த கரெக்ஷன் வந்து 15-20% போகும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல போய் மாட்டிடக்கூடாது அப்படின்றத ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில்வருக்கான டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். அப்போ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்பொழுது நம்ம எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். சப்போஸ் நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 174 இருக்குது, வாங்கிட்டு அந்த கரெக்டிவ் மூவ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 174லேருந்து ஒரு 164 போயிடுச்சு, இல்லை 160 போயிடுச்சுன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3.5-4 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதாவது அது ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோ நாள் ஆகும். ஒரு மாதம் கூட ஆகலாம். ஓகே, ஸோ அது ஒரு ரிஸ்க்கு. ஆனால் லாங் டைமில் வந்து இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போது சில்வர் பீஸ் எப்படி கன்சிடர் பண்ணணும்? 10,000க்கு வாங்கணும், இறங்குச்சுன்னா இன்னொரு 10,000க்கு வாங்கணும், இறங்கினா இன்னொரு 10,000க்கு வாங்கணும். அப்படி லாங் டேர்மில் வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து இறங்க வாங்கிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டமேட்டிக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பல்காக வந்து போடக்கூடாது. அதுவும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3 ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க்கெலாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணணும். ஓகே, இதுதான் என்னுடைய நாலேஜு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் சில்வர் பீஸில் வந்து எப்படி கன்சிடர் பண்ணணுன்றதை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த என்ஏவிக்கும் இந்த ப்ரீமியம் அதிகமாக ப்ரைஸ் போகிறதுக்குமான இடைப்பட்ட தூரத்தை வேறு எதில் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து கோட்டாக் சில்வர் பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். கோட்டாக்கு சில்வர் வேறு எதில் சில்வர் இருக்குது இருங்க, சில்வர் பீஸ்னு போட்டாலே நமக்கு வந்துடும். அதனுடைய ஐஎன்ஏவியை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருங்க, இதில் போட்டால் இன்னும் தெளிவாக வரும். யூடிஐ சில்வர் ETF இருக்கு இல்லையா? யூடிஐ சில்வர் ETF இது இப்போ இதோட ப்ரைஸ் பாருங்கள் 177 இருக்குது. அதனோட ஐஎன்ஏவி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் எதில் வாங்குறீங்களோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். யூடிஐ சிரோதா ஃபண்ட் ஹவுஸில் இருக்குது. ஸோ என்ன சில்வர் பீஸ் நீங்கள் வாங்குறீங்களோ, ETF வாங்குறீங்களோ, அந்த ETF உடைய ஐஎன்ஏவியை போயிட்டு செக் பண்ணிடுங்க. அப்படி எதுலேயுமே உங்களுக்கு பார்க்க முடியலன்னா அந்தந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. இப்போ நிப்பானோட வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம். கொட்டாக்கோட வெப்சைட்டில் போய் பார்த்துடலாம். ஓகேவா? அதுவும் பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் அந்த ஐஎன்ஏவியை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கேப் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்டேட்ஸ்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.